டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு சலிப்பாக இருக்கா? அப்போனா 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான காய்கறிகளை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள நீங்கள் மாங்காய், கேப்சிகம், கேபேஜ், உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வேர்க்கடலையை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம காய்கறிகளெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சாட் மசாலா, உப்பு, பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரி சேர்த்துட்டு ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பர் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடும். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக் புர்ஜி ரெசிபி நம்பர் 2. இதில் நமக்கு தேவையான காய்கறிலாம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கேப்சிகம், குக்கும்பர், உங்களுக்கு என்ன காய்கறி பச்சையாக சாப்பிட பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சில் காய்கறி எல்லாமே பச்சையாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களோ பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நம்ம கொஞ்சமாக கடாயில் பட்டர் போட்டுட்டு இந்த காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் 2 முட்டை, அப்புறம் தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்க டைமில் 2-3 இந்த மாதிரி பிரெட் பீசஸ் எல்லாம் பட்டர் போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு முட்டை நம்மளுக்கு வெந்துச்சுன்னா போதும். கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த எக் புர்ஜி ரெசிபி நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நான் பிரெட் இல்லை சப்பாத்தி கூட சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டில் இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃப் பண்ணி இல்லாட்டினா சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். இதே ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மொசரில்லா சீஸ் அப்படி இல்லைன்னா பிஸா சீஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பச்சை பயிரை இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இதில் நான் இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்கிறீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இந்த அளவுக்கு பதத்தில் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வேக வைக்கணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு அதில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி துருவின கேரட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசை இல்லாத காலை பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பரான ரெசிபி. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றவங்க இதில் பிளாக் சால்ட் அப்புறம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்லாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப பவர் பேக் அண்ட் நியூட்ரிஷன். கருப்பு உளுந்து கொஞ்சமாக அரிசி 2 ஏலக்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்கும்போதே நான் மிக்சியில் போட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த சூட்டில் நல்லா ஃபைன் பவுடர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 2 தடவை இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி இன்றைக்கி நம்ம பால் ஊற்றாமல் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி நிறையா தான் விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது அப்படின்றதுனால உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் நான் கருப்பட்டி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பாதாம், முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான உளுந்து கஞ்சி தயாராகிடும். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் 3 மிக்ஸ் பவுடர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த 4 ரெசிபீஸ்லையும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.